சிவன் பக்தர்களுக்கு வணக்கம். சிவாய நம. ருத்ர பக்தி சிவன் தரிசனம் சேனலின் அன்பு வணக்கங்கள். நாம் பார்த்து கொண்டிருப்பது ருத்ராட்சம் சீரீஸ் எபிசோட் 18. ஓம் நமச்சிவாய. முந்தைய வீடியோவில் 11 முக ருத்ராட்சம் பற்றிய கேள்விக்கு தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா 12 முக ருத்ராட்சம். ஆன்மீகத்தில் ருத்ராட்சங்களுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது. அதில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் ஒன்றுதான் 12 முக ருத்ராட்சம். இது சூரிய சக்தியை பிரதிபலிக்கும் ருத்ராட்சமாக பாரம்பரியமாக சொல்லப்படுகிறது. 12 முக ருத்ராட்சம் என்ன? 12 முக ருத்ராட்சம் என்பது ருத்ராட்சத்தின் மேலிருந்து கீழ் வரை 12 இயற்கையான கோடுகள், முக்கிய லைன்ஸ் இருக்கும் விதை. இந்த 12 கோடுகள் 12 சூரிய சக்திகளை குறிக்கிறது என்று சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. இதனால் இது மிகவும் உயர்ந்த அதிர்வெண் கொண்ட ருத்ராட்சமாக கருதப்படுகிறது. தெய்வ சம்பந்தம். 12 முக ருத்ராட்சம் பாரம்பரியமாக சூரியன் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. சூரியன் ஒளி, சக்தி, ஆற்றல், ஆட்சி ஆகியவற்றின் அடையாளம். அதனால் இந்த ருத்ராட்சம் ராஜசக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. எப்படி அடையாளம் காண வேண்டும்? 12 தெளிவான இயற்கை கோடுகள் இருக்க வேண்டும். கோடுகள் மேலிருந்து கீழ் வரை தொடர வேண்டும். செயற்கையாக வெட்டிய மாதிரி இருக்கக்கூடாது. நடுவில் இயற்கை துளை இருக்கும். நம்பகமான இடத்தில் வாங்குவது முக்கியம். அளவு மற்றும் தோற்றம். 12 முக ருத்ராட்சம் சிறிய அளவு முதல் பெரிய அளவு வரை கிடைக்கும். மேற்பரப்பு இயற்கையாக ரஃப் டெக்ஸ்சர் இருக்கும். எப்படி பணிய வேண்டும்? தங்கம், வெள்ளி அல்லது சிவப்பு நூலில் அணியலாம். பூஜை செய்து அணிவது நல்லது. அணியும் நாள். ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதய நேரத்தில் அணிவது பாரம்பரியமாக சொல்லப்படுகிறது. அதற்கு முன் பால், தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்யலாம். மந்திரம். அணியும்போது ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சஹ சூர்யாய நமக என்று ஜபிக்கலாம். யார் அணியலாம்? ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், தியானம் செய்பவர்கள், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை விரும்புபவர்கள் அணியலாம் என்று பாரம்பரியம் சொல்கிறது. யார் அணியக்கூடாது? அணிந்து மரியாதை இல்லாமல் வைத்திருப்பவர்கள், மதுபானம் அருந்தும்போது அணியாதது நல்லது. பராமரிப்பு. அடிக்கடி நீரில் நனைக்க வேண்டாம். சுத்தமான துணியால் துடைக்க வேண்டும். எண்ணெய் சிறிது தடவலாம். பூஜை இடத்தில் வைக்கலாம். ஆன்மீக முக்கியத்துவம். 12 முக ருத்ராட்சம் உயர்ந்த அதிர்வெண் கொண்ட தெய்வீக விதை என்று கருதப்படுகிறது. இது அணிபவருக்கு ஒரு ஆன்மீக ஒழுக்கத்தை நினைவூட்டும் சின்னமாக பார்க்கப்படுகிறது. எங்கே வைத்திருக்கலாம்? பூஜை அறையில், சிவன் படத்தின் அருகில் அல்லது தனி பெட்டியில் வைத்திருக்கலாம். முக்கிய குறிப்புகள். ருத்ராட்சம் ஒரு புனித பொருள் என்று கருதி மரியாதையுடன் வைத்திருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் சிம்பலிசம். 12 முகம், 12 மாதங்கள், 12 சூரிய ஆற்றல்கள், நேரத்தின் சுழற்சி இவற்றை குறிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பயன்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 12 முக ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. பேசும்போது தயக்கம் குறையும். முன்னேற வேண்டும் என்ற மனநிலை உருவாகும். தலைமைத்துவ குணம். ராஜசக்தி கொண்ட ருத்ராட்சம் என்பதால் முன்னிலை வகிக்கும் திறன் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. முடிவெடுக்கும் திறன் தெளிவாகும். மன தெளிவு. மனதில் இருக்கும் குழப்பம் குறையும். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். கவனம் மற்றும் கான்சென்ட்ரேஷன் மேம்படும். உடல் ஆற்றம் அதிகரிப்பு. சூரிய சக்தியை குறிக்கும் என்பதால் உடலில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் என்று பாரம்பரியம் சொல்கிறது. சோம்பல் குறையும். எதிர்மறை சக்தி குறைவு. ஆன்மீகமாக நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஒரு பாதுகாப்பு கவசம் போல இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சமூக மரியாதை. மக்களிடம் ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் உருவாகும். மரியாதை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆன்மீக முன்னேற்றம். தியானம் செய்யும் போது மனம் ஒருமுகப்பட உதவும் என்று கூறப்படுகிறது. ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். மன அமைதி. ஸ்ட்ரெஸ் மற்றும் ஆங்ஸைட்டி குறைய உதவும் என்று பலர் அனுபவமாக கூறுகிறார்கள். மன அமைதி அதிகரிக்கும். முடிவெடுக்கும் திறன்.
சிந்தனை தெளிவாகி சரியான முடிவுகளை எடுக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. பாசிட்டிவ் ஆரா. உடல் சுற்றியுள்ள ஆரா வலுப்படும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. வெற்றி மனநிலை. எதை செய்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்று டிரைவ் உருவாகும். உள்ளார்ந்த சக்தி. உள்ளிருந்து ஒரு சக்தி உணர்வு ஏற்படும் என்று அணிபவர்கள் கூறுகிறார்கள். இந்த தொடரில் ஒவ்வொரு எபிசோட்லையும் ருத்ராட்சத்தை சுற்றியுள்ள விவரங்களை மெதுவாக தெரிஞ்சிட்டு வரோம். இந்த எபிசோடில் 12 முக ருத்ராட்சம் பற்றி தெளிவாக பார்த்தோம். அடுத்த எபிசோடில் 13 முக ருத்ராட்சம் பற்றி விரிவாக பார்க்க போறோம். இந்த பயணத்தில் உடன் இருப்பதற்கு நன்றி. சிவன் அருள் அனைவருக்கும். ஓம் நமச்சிவாய.